டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன். ஸ்டேட் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் டெஃபினேஷன், அப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் பேசிஸ் டெஃபினேஷன் சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. பொலிட்டிக்கல் டெஃபினேஷன் அப்படிங்கிறது யூனிவர்சல், எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் பேஸ்டு அப்படிங்கிறது ஆர்டிகல் 12ல ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்றது, யார் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், யாருக்கு அகேன்ஸ்டா கிளைம் பண்ண முடியும்னு சொல்றது ஆர்டிகல் 12ல ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் டெஃபினேஷன் பார்ப்போம். ஸ்டேட் அப்படிங்கிறது பாப்புலேஷன், டெரிட்டரி, சாவரிட்டி, கவர்மெண்ட், இந்த நாலுமே இருக்கணும். இப்போ புதுசா இன்டர்நேஷனல் ரெகனைசேஷனும் இருக்கணும். ஸோ இந்த 5மே இருந்தால் தான் வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் டெஃபினேஷன் சொல்லியிருக்கு. இதே இந்த சைடில் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் சேஃப்கார்ட் பண்றதும் ஸ்டேட்டுடைய வேலை. ஸோ அந்த வகையில் ஆர்டிகல் 12ல என்னென்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் அத்தாரிட்டி வித்தின் இந்தியா, லோக்கல் அத்தாரிட்டி கண்ட்ரோல் அண்டர் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் அதர் அத்தாரிட்டிஸ். இந்த அதர் அத்தாரிட்டிஸ் கீழே ஸ்டாச்சுட்டரி பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, கார்பரேஷன், சொசைட்டின்னு சொல்லி 4 இருக்கு. ஸோ இதெல்லாமே தான் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 12ல சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா நம்மளால வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை இது என்ஃபோர்ஸ் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் ஆர்டிகல் 12 கீழே உண்டான டெஃபினேஷன்.